வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நாளை பிரதமர் அவர்கள் குளிக்க போகிறாரு கும்பமேளாவில். உடனே எல்லாருக்கும் என்னங்க நாளைக்கு என்ன நாள்? ஏன்னா வசந்த பஞ்சமின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் குளிக்க போனாங்க. அப்போ ஐயா அமித்ஷாலாம் குளிக்க போனார், யோகி குளிக்க போனார். அவங்கெல்லாம் குளிக்கும் போது போகாத ஐயா மோடி நாளைக்கு என்ன போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாளைக்கு மில்கிப்பூரில் தேர்தல் நடக்கும்போது ஐயா மோடி வந்து சில வேலைகள்லாம் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போன தடவை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த குகையெல்லாம் உட்காந்தாரு தெரியும், டெல்லியில். அங்கே உத்தரப்பிரதேசலாம் தேர்தல் நடக்கும்போது. ஏன்னா ஏதோ ஒன்று, அதாவது இன்றைக்கி சாயங்காலம் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி 5 மணியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரும் வந்து நீங்கள் வந்து பேச முடியாது. நேற்றோட முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு வந்து எந்த விதமான தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட இன்றைக்கே பண்ண முடியாது. அப்போ நாளைக்கு காலையில் ஐயா மோடி வருவார். அப்போ எல்லா செய்தி சேனலில் என்னாச்சுன்னா, ஐயா மோடி உத்தரப்பிரதேசம் வந்தடைந்தார், இதோ வந்து விட்டார், புனித நீராட போகிறார் அப்படின்னு அந்த விஷுவலை காமிப்பாங்க. ஐயா நீராடுறதை பார்ப்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் மக்கள் மத்தியில் பாருங்கள், இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒப்பற்ற தலைவர் ஐயா மோடி தான். இதெல்லாம் விளம்பரம் தான். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாம். எப்படி வந்து பட்ஜெட்டில் வந்து 12 லட்சம் வரைக்கும் நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம், இது டேக்ஸ் கட்ட வேணான்னு சொன்னாங்க. அதை எடுத்து முதல் பேப்பரில் விளம்பரம். டெல்லி மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த மோடி. இதை பட்ஜெட்டை வச்சு ப்ரொமோட் பண்ணக்கூடாது ரூல்ஸு, ஆனால் ஐயா பண்ணுறாரு. தேர்தல் ஆணையம் இல்லை சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு மில்கிப்பூர் வராரு. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மில்கிப்பூரில் இருக்கக்கூடிய லோக்கல் கேபிள் எல்லாத்துக்கும் உத்தரவான், நாளைக்கு தடையின்றி ஒளிபரப்ப வேண்டும். எதை? ஐயா மோடி காலிலேருந்து குளிக்கிறத. வேறு எதுவுமே இப்போ லோக்கல் கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் போடுவாங்க தெரியுமா, மொத்தத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்களாம். நாளைக்கு ஃபுல் ஸ்பான்சர் ஐயா பிஜேபி தான். ஏன்னா இது யாரும் கேள்வி கேட்க முடியாது. தேர்தல் ஆணையம் கேட்கவே கேட்காது. ஏன்னா ஐயா மோடி வந்து குளிக்க வர்றாரு. அப்போ வந்து மக்களே இவங்க முன்னாலே எடுத்து வச்சுருவாங்க, ஸ்பீச்செல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஐயா மோடி வந்து குளிக்க வர்றதுனால கங்கையே வந்து புனிதமாகிடுச்சு, யமுனாவே புனிதமாகிடுச்சு, ஏதோ ஒன்று பேச வேண்டியதான். ஏன்னாங்க கும்பமேளாவில் இப்போ தான் 30க்கு மேலே பெரிய அளவுக்கு இறந்துட்டாங்களே அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, கரெக்டாக தான் பண்ணோம். இப்போ என்னென்னா, கும்பமேளாவில் வாங்கி பெரிய மொக்கை வாங்கிய யோகினே சொல்லலாம். அவர் ஒன்று நினச்சார், ஒன்று வேறு மாதிரி நடந்து போச்சு. கும்பமேளாவில் 2000 கோடி செலவு பண்ணி 20,000 கோடி அள்ள போகிறார். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளின் யூடியூப்னு சில இருக்குது. நம்ம பேச வேணாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தம் 2% தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதான் தந்தை பெரியார் அப்பவே சொன்னார், இவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கான்ட்டு. நீ திருப்பரங்குன்றத்தில் பண்ணுற வேலை தெரியுதில்ல, இவங்க பண்ணுற வேலை எந்த அளவுக்கு. இத்தனை வருடங்களாக அமைதியாக போயிட்டு இருந்தா அங்கே மக்கள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, பிரச்சனையே இல்லைங்க, தேவையில்லாத ஒரு பதட்டம் இவங்க பண்ணுறது. இருக்கிறது 10 பேர். நம்ம அது ரொம்ப பணிவோடு கேட்குறோம். இதே ஜெயலலிதாமா ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துருந்ததுன்னா, அண்ணாமலை வந்து நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் திமுக கூட இருங்க, நம்ம கமலாலயத்தில் உட்காந்து என்னை கைது செய்து பாருன்னு சொல்லுவாங்களா? செய்து பாருன்னா உடனே செய்து உள்ளே வச்சுருவாங்க. முடிஞ்சா கதை. சங்கராச்சாரியருக்கு என்ன நடந்தது தெரியும்ல? நம்ம அத்வானியை செலக்டிவ் அம்னீசியான்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அங்கே இருக்கக்கூடிய நம்ம நல்ல ஒரு பேர் அவர் வந்து இங்கே வருவார், இராணுவத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், ஜார்ஜ் பெர்னாண்டஸோ ஒருத்தர். பார்க்கவே மாட்டாங்க ஜெயலலிதாம்மா. அப்படிலாம் ஓட விட்டவங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா இல்லைன்னொன்னே என்னென்ன பண்ணுறீங்க? தமிழ்நாடு அமைதி பூங்கா ஒரு தமிழ்நாட்டில் நம்ம திமுக மேலே 1000 கூட இருக்குதுங்க. அதை நம்ம விவாதிக்க எது நேரம் இல்லை. ஆனால் இந்த மேட்டரில் பிஜேபி பண்ணுறது தப்பு. சும்மாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு கிளம்புறது. இதை வந்து இப்போ கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், அது மாற்று கருத்தே இல்லை. போராட்டம் பண்ண அவங்களுக்கு கொடுங்க, போராட்டம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறோம். அதே தான் ஐயா பண்ணுறாரு. ஐயா எவ்வளி தொண்டர்கள் எவ்வளி. மில்கிப்பூரில் என்ன நடந்துட்டு இருக்குது? ஏற்கனவே சந்திரபானு பாஸ்வான் அப்படிங்கிற ஒருத்தர் பிஜேபி சார்பாக நிற்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அவதேஷ் பிரசாத் அவர் தான் எம்பி, அவர் தான் மில்கிப்பூரோட எம்எல்ஏ. அவர் ரிசைன் பண்ணிவிட்டு எம்பிஆர்னு ஜெயிச்சிட்டார். அவருடைய பையன் அஜித் பிரசாத் தான் நிற்கிறார். அங்கே என்னென்னா, பாசி சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. பாசி சமூக மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் இருக்காங்க. 50,000 பேர் யாதவர்கள் இருக்காங்க, 30,000 பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிராமின், தாக்கூர் 2 பேர் சேர்த்து ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. இதான் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி லிஸ்ட்டு. இதில் என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 80,000 பாசியின மக்கள், 50,000 யாதவ மக்கள், அது இல்லாமல் இஸ்லாமிய மக்கள். டோட்டலாக இவங்க வந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்காங்க. அந்த பக்கம் ஒட்டுமொத்தமாக அவங்க தான் போடுவாங்க. யாதவர்களும் தாக்கூரும் பிஜேபி தான் போடுவாங்க, மாற்று கருத்தே இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த வாக்கு வாங்கினா கூட இவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க. இஸ்லாமியர்கள் மாற மாட்டாங்க, பாசியின மக்கள் மாற மாட்டாங்க. சொல்லவே வேணாம், யாதவ மக்கள் 3 பேர் பக்காவாக ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சமூகங்கள் தான். அதனால் இன்றைக்கி அகிலேஷ்க்கு ரொம்ப, அது ஏற்கனவே அகிலேஷ் கோட்டை தான்.
9 சட்டமன்ற தொகுதிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் நடக்குது. ஏன் யோகி இதை மட்டும் நடத்தாம விட்டாரு? யோகிக்கு தெரியும். சரி, இந்த தேர்தல் என்ன ஆச்சு? இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எலெக்ஷனுக்கு அப்புறம் 15 தடவை சட்டமன்ற தேர்தல் நடந்துக்குது. 2 தடவை இடைத்தேர்தல், மொத்தமாக 17 தடவை நடந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வெறும் 3 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி தோல்வி அடைவதற்கான காரணம் என்னென்னா, அங்கே கோயில் கீழ்னு கதை விட முடியாது. என்னங்க, அயோத்தி ராமர் பிறந்த இடம், ராமர் பிறந்த இடத்துலையே மொக்க வாங்குறாங்களா? ராமர் பிறந்த இடம் நாடாளுமன்ற தேர்தலையே தோத்துட்டாங்க. ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, வெளியூரில் வந்து நாங்கள் சூப்பராக பண்ணிவிட்டோம், பாரத் மாதாக்கு ஜெயம்பாங்க. ஆனால் உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்னு, இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இந்த எவ்வளோ ஏமாத்துறாங்க எல்லாம் தெரியும். அங்கே இருக்க மக்களுக்கு ஒழுங்காக இருந்த மக்களை நீ எந்த அளவுக்கு பிளவுபடுத்திட்டாங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும். அதான் விரட்டி அடிக்கிறாங்க. சரி, இப்போ என்னாச்சு? சந்திரபானு பாஸ்வான் இருக்காங்களா, அவங்களும் பாசி இனத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் நிற்கிற ஆள் முக்கியம் இல்லை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே யாராவது ஒருத்தர் இப்ராஹிமோ இல்லை ஏதோ முஸ்லீம் ஒருத்தர் பிஜேபி சார்பாக நிற்கிறாருன்னா இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு ஓட்டு கூட விழுவாது, அவர் குடும்பத்து ஓட்டே விழுவாது. ஏன்னா தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியின் மக்களுக்கு தெரியாதா? இவங்க வேணும்னா நிற்க வைப்பாங்க, அதே கம்யூனிட்டி ஆளை நிற்க வச்சுட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மித்ரான் சிங் யாதவ்னு ஒருத்தர், அவர் 5 தடவை எம்எல்ஏ வந்திருக்கார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் 4 தடவை இருந்திருக்காரு. கம்யூனிஸ்ட்டை விட்டு விலகி சமாஜ்வாதியில் நின்று அவர் ஜெயிக்கிறார். எம்பியா ஜெயிச்சு அவர் ரிசைன் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது. அப்பையும் பார்த்தீங்கன்னா அவதேஷ் பிரசாத் ஜெயிக்கிறார். அவதேஷ் பிரசாத் எழுத்து நின்றது யாருன்னா கோரக்நாத். பிஜேபி தோத்துட்டார். 2022 தோத்துட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்குது? இந்த கும்பமேளாவுக்கு அப்புறம் பேர் ரொம்ப கெட்டு, உள்ளே போய் கேட்டால் கும்பமேளாவுக்கு அப்புறம் ரொம்ப பேர் கெட்டுருக்குது. இவன் என்ன நினச்சாரு? யோகி என்ன பேசுகிறாருன்னா, நான் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன், அதை பற்றிலாம் பேசலை, எப்பயும் பேச மாட்டார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை தடுத்தவர் அகிலேஷ். ஃபஸ்ட்டு வார்த்தை. கும்பமேளா நடக்கக்கூடாது என்று தொடர்ந்து பாடுபட்டவர் அகிலேஷ். எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அகிலேஷ் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். ரைட்டுப்பா, நீ கும்பமேளாவில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தா ஒத்துக்கலாம். நீ எங்கே சூப்பராக பண்ண? ஒன்றுமே பண்ணலையே. இறந்தவங்க தான் மிச்சம். முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் வெடிச்சது. அதுக்கப்புறம் மக்களுக்கு நெரிசல் செத்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? ஆந்திரா கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பிஜேபியை பண்ணும்போது எங்கே போனீங்க? வெறுமன இரங்கல் 25 லட்ச ரூபா, இது மட்டும் போதுமா? இன்னொன்று, நீங்கள் வந்து அகிலேஷை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவரும், அதாவது என்னென்னா, இவங்க என்ன பாலிடிக்ஸ்னால், யோகி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அந்த சௌகான் கிவான் எல்லாமே நீராடுவாங்க. அந்த ஃபோட்டோலாம் வரும். அதே மாதிரி கரெக்டாக இவரும் போயிட்டார். யார்? அகிலேஷுமே நீராடிட்டு வந்துட்டார். அது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இது வேற, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காங்க. கடவுளுக்கு போகணுங்கிறது என்ன ரூல்ஸ் நம்ம ஒன்றுமே புரியல. இவங்க அதாவது நம்ம என்ன கேட்குறோன்னா, ராமர் ஒரு புராண கதை அப்படின்னு பல பேர் நம்புகிறாங்க. இல்லை கடவுள் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. சரி, கடவுள் உங்கள் வசதி. அது வந்து கரெக்டாக மசூதி இருக்கிறத தான் கட்டணும்னு வம்படியாக கட்டினீங்க பாருங்கள். இது வெகுஜன மக்கள் ரசிப்பாங்க நினைக்கிறீங்க? நீங்கள் அங்கே ஓட்டு வாங்கலாம் சார். இல்லை, திருப்பரங்குன்றத்தில் அதே வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க. இவங்களுடைய கொள்கையே என்னென்னா, எப்போ பார்த்தாலும் மதம். இது தவிர வேறு பிஜேபிக்கு ஒன்றுமே தெரியாது. பொருளாதாரத்தை பற்றியும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இது மட்டும்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி நாளைக்கு வந்து இறங்குவார், குளிக்க போகிறார். இதை வச்சு ஃபிலிம் காட்டலாம் நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் தான் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இவங்க பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா, அதாவது மில்கிப்பூர் மக்கள் இன்னொன்று சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஆங்கில பத்திரிகையில் துண்டு செய்தி வந்திருக்குது. யாரும் படித்தாங்களான்னு தெரியல. துண்டு செய்தி என்ன, அந்த லோக்கல் பத்திரிகை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயா மில்கிப்பூருக்கு வருகிறார். ஏற்கனவே ஐயாவுக்கு நல்ல பேர் உண்டு. இவர் வந்து இந்த ஃபோட்டோலாம் வந்தால் எரிச்சலில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் எரிச்சலாகி வேகமாக வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட போகிறாங்கங்கிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அதாவது யோகிக்கு நன்மை பண்ணுறதா நினச்சிட்டு நன்மை பண்ணல, வேணும்னே தப்பு பண்ணுற அவருக்கு தெரியும். நம்ம ஃபோட்டோ வந்ததுன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரு தெரியல. இவர் குளிக்கிறதுனால இந்த ஃபோட்டோலாம் வருது இல்லை, இன்னும் மக்கள் கோவத்தில் போய் ஓட்டு போட போகிறாங்க. ஏன்பா, விஐபி தரிசனம்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் மக்களை அடக்கி வச்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்போவும் அந்த அரிச்சாட்டியம் தாங்கலன்னு தான் சொல்ல போகிறாங்க. நாளை மோடி குளிக்க போடுவது பெரிய செய்தி ஆகிவிட்டது. ஒரு விதத்தில் அதுவும் அகிலேஷ் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.